கரெக்ட் கரெக்ட் தட்ஸ் குட். கோச் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, பரவாயில்லையா? பரவாயில்ல தானா, இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். ஓகே. நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? அது எப்படி சார் முடியும்? நான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட் தானா, டேலண்டான ஒரு பிளேயர். இவ ஆடுற மேட்ச நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? தனா, கண்டிப்பா இந்த மேட்ச நீ வின் பண்ணணும். என்ன ஆனாலும் கோச், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். குட். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மேடம். போட்டி ஆரம்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கு? லேட் ஆகல இல்ல? இன்னும் டைம் இருக்கு சார். ஆ, தனா, இன்னைக்கு உனக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல விளையாடுற பொண்ணுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. கல்பனான ஒரு பொண்ணு, நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு அவ வின் பண்ணிருக்கா. ஆமா கோச், எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அந்த பொண்ணு கூட தான் நீ இன்னைக்கு விளையாட போற. அந்த பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர் தான். ஆனா அதுக்காக நீ நர்வஸ் ஆகாத, ரிலாக்ஸ்டா விளையாடு. மேடம், நேத்து என் பொண்ணு இருந்த நிலைமையில வேற யாரா இருந்தாலும் தொடர்ந்து விளையாட இருக்க மாட்டாங்க. ஆனா அவ ஜெயிச்சு காட்டினா. இன்னைக்கும் கண்டிப்பா இவ ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். தனா, உனக்கு எதுவும் பயம் இல்லல்ல? எனக்கு என்னப்பா பயம்? அதான் நீங்க எல்லாரும் என் கூடவே இருக்கீங்கல்ல. இந்த நம்பிக்கையோட விளையாடுமா, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. கதிர், ஏற்கனவே புவனேஸ்வரி 2-3 அட்டெம்ப்ட் பண்ணி தோத்து போயிருக்கா. இந்த ஃபைனல் மேட்ச்ல எப்படியாவது தனாவை தோக்கடிச்சு பெரியப்பாவை இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. என்னாலும் நாம் அதை விடக்கூடாது மாயா. ஒரு செகண்ட் கூட நான் தனாவை விட்டு தள்ளி போறதில்ல. அது மட்டும் இல்ல, தனா கிட்ட யாரையுமே நெருங்கி விடக்கூடாது. அந்த புவனேஸ்வரி யார வேணாலும் அனுப்புவா. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கதிர், அங்க பாரு வாளு. அவகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் மாயா. ஏய், பெரியப்பா இருக்காருடா, நீ பேச போகும்போது ஏதாவது சொல்வாரு. அவருக்கு தெரியாம தனாவை தனியா வர வைக்கணும். எப்படி?